இப்ப என்னதான் சொல்ல வர? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா? ஏய் டேய் என்னமாடா தூங்கிட்டு இருக்க? ஏஞ்சி உள்ள வாடா. இவன ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. ஹேய், ஏன்னா ஏன் பகல் கனவு காண்றியா? ஆமா, இதுக்கு முன்னாடி இதே என் மூஞ்சில வச்ச. ஆமா, ஸ்மெல்லு சூப்பரா இருக்குன்னு சொன்னியே. அப்ப கீழே தள்ளி விட்டது நான் எங்க நான் தள்ளி விட்டா? நீயா தான் விழுந்த. சரி. இப்ப எதுக்கு மழை எழுப்பின? நேரம் என்ன ஆகுது? இன்னும் தூங்குற? எழுந்து வாடா உள்ள. கனவுல கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே. போதும் போதும், நீ சந்தோஷமா இருந்தது. வா. நீயும் என் வயசுலாம் தாண்டி தானே வந்திருப்ப. இவ்வளவு நேரம் தூங்குது, இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது? என்ன மச்சான் ரொம்ப டல்லா உட்காந்துருக்கான்? தெரியலையே. என்ன வீட்டில் கழுவி ஊற்றுன எப்படி மறக்கணும் சரியா? அதெல்லாம் இல்லை. டீ குடிக்க கூட காசு இல்லைடா. என்னது? டீ குடிக்க காசு இல்லையா? நாங்கள் இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? சாரி மச்சான், யாருக்கிட்டையும் காசு இல்லை. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கை அப்படியே போய் நிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. ஏன்டா பைக்கை தள்ளிட்டு வர? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல்லாம் இருக்கு, ஓடிட்டு வந்தா பெட்ரோல் விளையாடுல, அதான் தள்ளிட்டு வரான். அடுத்தள்ளு வண்டியில் பிறந்தவன என்ன அப்படி பாக்குறீங்க? பெட்ரோல் விற்கிற வழிக்கு வண்டி ஓடி வர முடியுமா? டேய், வண்டி எடுத்துட்டு வா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். போலாம் போலாம், ஆனா ஒரு கண்டிஷன், வண்டி தள்ளி தான் போகணும். உனக்கு என்ன, வண்டியை தள்ளிட்டு தானே போகணும்? ஆமா, வா போலாம். சரி வா, ஓ இப்ப போலாம். வண்டியை தள்ளிட்டு கூட போகலடா ஆகிட்டானே பாவி பையன். டேய் சாப்பிட வாடா. ஏங்க நீங்களும் வாங்க. காலையில கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் சாப்பிட்டு போய் படு. நாளைக்கு காலையிலையா? ஐயோ, எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கே. நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்கிறானே, அதில் ஒன்றாவது உருப்படியாக இருக்குன்னு சொல்லு. ஆமா, எதுக்குமா திடீர்னு கோயிலுக்கு?
உனக்கு தோசை இருக்குடா. கோயிலுக்கு போய் வந்தா நல்லது நடக்குன்னு ஜோசியக்காரர் சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா கோயிலுக்கு போயிட்டு வா. அப்பயாச்சும் உருப்படியான்னு பார்ப்போம். சரி, போலாம் போலாம். காலையில 3 மணிக்கு ஏஞ்சி கிளம்புடா. என்னது 3 மணிக்கா? ஒரு நாள் நேரத்தோட இருந்தா ஒன்றும் செத்துட மாட்டேன். நல்ல கிளம்பி போ. இந்த ஆள் வேற எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. தூங்காத வாடா. சும்மா வாமா, தூங்குறவனை தொந்தரவு பண்ணி கூட்டு வர. பையன் பேரு குமார். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். தூங்காதடா, நல்லா வேண்டிக்கோ என்ன, நல்ல வேலை கிடைக்கணும்னு. ஐ, கடவுளே பாரு, பாரு கடவுளே, கடவுளே பாரு, பாரு, பாரு. வேண்டிக்கிட்டியாடா? ஆ, எப்படியாவது சேர்த்து வை கடவுளே. எதடா சேர்த்து வைக்கணும்? இல்லம்மா, எப்படியாவது வேலையில சேர்த்து வை கடவுளேன்னு வேண்டிக்கணும்மா. இதுக்கப்புறம் எப்போ வருவாளோ? எங்கடா குமாரை காணும்? எப்பவும் நமக்கு முன்னாடியே வந்துடுவான். டேய் அங்க பாருடா. என்னடா இவன் நேற்று சோகமா இருந்தா இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வரான். என்னவா இருக்கும்? நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு? ஒரு வேலை கிடைச்சிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களோ? எனக்கு என்னமோ இவன் வீட்டில் இவன் புறமண்டியை பொழந்து அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் வாயை பொழந்த மாதிரி வச்சிருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை. காலையில் கோயிலுக்கு போனேன். என்னது, கோயிலுக்கு போனியா? டேய், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கடா. சரி சொல்லு. நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போனோம். அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. அவளை பார்த்ததுலேருந்தே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்புறம் என்ன மச்சான், ஒரு பொண்ணை பார்த்தோமா, லவ்வை சொன்னோமா, அவுட்டிங் போனோமான்னு ஜாலியாக சுற்றிட்டு திரியுது 2K கிட்ஸு. நீ என்னடாண்ணா பார்த்ததையே பெருமையாக சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு லவ்வை சொல்லிடுறேன். என்ன இந்த கரகம் மாதிரி சுற்றிட்டு கிளம்பிருச்சு.
எங்க போயிட்டான் நேரத்துல ஏஞ்சி இந்த பையன்? எங்க போயிருக்க போறான்? உருப்படா பசங்க கூட சேர்ந்து உருப்படாத போதான் போயிருப்பான். ம், ஆ? எங்கடா போயிட்டு வர? கோவிலுக்கு தாம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வேற ஏதோ பண்றான், பாத்துக்க. நீ தானம்மா தோசை நீனா கோயிலுக்கு போயிட்டு வர சொன்ன. ஒரு நாள் போனா போதுன்னு சொன்னாரு ஜோசியரு. மா தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணாதானம்மா இதெல்லாம் அமையும். என்னது? வேலை அமையிற வரைக்கும் சாமி தாம்மா வர சொல்லிச்சு கோயிலுக்கு. சரி சரி ஏதோ பண்ணு, விபூதி எடுத்துட்டு போய் பூஜை தட்டுல வை. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ எதை தான் நம்பி இருக்க? என்னடா கோயில் பூட்டி இருக்கு, யாரும் வரல போல. ஏய், ஆவி நடமாற நேரத்துல சாமி கும்பிட யாரா வருவா? அவ வருவா. அவ வராளோ இல்லையோ, அதுங்க வராம இருந்தா சந்தோஷம்தான். டேய், அது வந்துருச்சுடா, வாடா போலாம். எங்கடா? அங்க பாருடா. டேய் அது ஆவி இல்லை, என் ஆளு. காதல் மயக்கத்துல காட்டேறியே வந்தாலும் உன் ஆளுதான் சொல்லுவேன். ஆள விடுறா சாமி. டேய் அவ தான் வரா, கம்முனிடுறா. கடவுளே பாரு பாரு, கடவுளே கடவுளே பாரு பாரு. கோயம்பேடு மார்க்கெட்ல கொய்யா பையன் வச்சிருப்பானோ, இந்த கூவுறான். Hello, 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 இதுங்க ரெண்டுத்துக்கும் காதல் ஏக்கம். இன்னைக்கு ராத்திரி போச்சு நம்ம தூக்கம். டேய், தனியா தான் இருக்கா? போய் லவ் சொல்றா.